ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் குக்கர்லேயே நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ அளவு மட்டன் வாங்கியிருந்தேன். அதை க்ளீன் பண்ணி கழுவி இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம். அதுக்கு சில பொருள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த 4 பொருள் தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்போ வேகிறதுக்கு ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்க நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு தோலோடு இப்படி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணக்கூடாது. ஏன்னா கறி நம்ம ரொம்ப நேரம் வேக விட போகிறோம். அப்புறம் உருளைக்கிழங்கும் குழஞ்சிரும். அதனால் இப்படியே வச்சிங்கன்னா குழையவே குழையாது. அதுக்குள்ளே குழம்புக்கு நம்ம அரைச்சிக்கலாம். 2 தக்காளியும் ஒரு 6 வெங்காயம் எடுத்துருந்தேன். 5 சில்லு தேங்காய் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் இது போல் உரித்து வச்சுருக்கேன். கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 8 விசில் விட்டுருங்க. அப்போ தான் மட்டன் நல்லா பூவாக வெந்து வந்திருக்கும். பாருங்கள், தண்ணியும் கரெக்டாக இருக்குது. உருளைக்கிழங்கும் குழையாமல் இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு கறியும். இப்போ நம்ம இதுலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்துடலாம். சூடாக இருக்கும். அதனால் இது போல் ஒரு இடுக்கி வச்சு எடுத்துருங்க. எடுத்து அதையும் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அது இப்போ சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கேன். நைஸாக அரைச்சிக்கோங்க தேங்காவை சேர்த்தாச்சு. அடுத்து வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். கடையில் வாங்கின மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்கேன் பொடி. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனால் எடுக்கிறனால சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கு இதுவே காரம் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாலே கலரும் நம்மளுக்கு நல்லா கிடச்சிரும். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், கலர் நமக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதில் குழம்புல ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நமக்கு கவுச்ச ஸ்மெல்லாம் வரக்கூடாதுன்னா லாஸ்ட்டாக இது போல் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ குழம்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போது பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிய விட்டுருங்க. இது போல் மூடி வச்சு பொரிய விடுங்க, இல்லைன்னா மேலெலாம் தெரிக்கும். பொரிஞ்சதும் வெங்காயமும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்புல சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்புல இப்போ தாளிப்பையும் சேர்த்துடலாம். இது ரொம்ப குயிக்காக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம பாத்திரமாக மாற்றாமல் இதே ஒரே குக்கர்லேயே நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் இது. இப்போது ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். சாதத்தோடு தான் நான் செஞ்சேன். இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.